Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Wa laqad nasarakumullahu bi badrin wa antum adillah. Sadaqallahul Mawlana al-Azim. கண்ணியமிக்க தாய்மார்களே, ரமலானுடைய பிறை 17. ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலானுடைய பிறை 17 வந்தால் பத்ர் சஹாபாக்களை பற்றிய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பத்ர் போர், அதை குறித்து நாம் அடிக்கடி கேள்விப்பட்டாலும் கூட, குறிப்பாக இந்த நாள் ரமலானுடைய பிறை 17 என்பது அந்த பத்ருடைய யுத்தம் நடந்த நாளாக இருப்பதால் மிகவும் ஒரு முக்கியத்துவம் நிறைந்த ஒரு நாளாக இது கருதப்படுகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே இருந்தார்கள். 13 வருட காலங்கள் மக்காவிலே இறைப்பணியை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த 13 வருட காலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட தொல்லைகள், செய்யப்பட்ட அநியாயங்கள், இதெல்லாம் வரலாறுகளில் நாம் படித்தால் கண்களில் கண்ணீர் வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை. கடைசியாக ஹிஜ்ரத்து வந்ததற்கு பின்னால், மதீனாவிற்கு அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு ஹிஜ்ரத்து வந்ததற்கு பின்னால், மதீனா நகரிலாவது நாம் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்த அந்த கட்டத்திலும் கூட அந்த மக்கத்து காஃபிர்கள் மதீனாவிலே இருந்த முஸ்லிம்களுக்கு மறைமுகமான முறையில் தொல்லைகளை கொடுத்து கொண்டேதான் இருந்தார்கள். ஏதாவது ஒரு வகையில் பின்னால் இருந்து கொண்டு மதீனாவில் எப்படி இவர்கள் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணத்திலே மக்கத்து குறைஷிகள், காஃபிர்கள் முஸ்லிம்களுக்கு நிறைய துன்பங்களை பின்னால் இருந்தும் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். அதன் விளைவாக ஏற்பட்டது தான் இந்த பத்ருடைய யுத்தம் எல்லாம். அதன் காரணமாக ஏற்பட்ட ஒன்று தான். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால 10 வருஷம் மதீனால 10 வருஷம் வாழ்ந்தாங்க. மதீனாவிலே 10 வருடம் வாழ்ந்த நாயகம் சுமார் 66 புனித போர்களை சந்தித்திருக்கிறார்கள். 66 போர்கள் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடம் மதீனாவில் வாழ்ந்த பொழுது 66 புனித போர்கள், ஜிஹாதுகள் நடந்திருக்கிறது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 யுத்தங்களில் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார். அந்த 23 யுத்தங்களில் முதல் யுத்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட முதல் யுத்தம் தான் இந்த பத்ருடைய யுத்தம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்லாத்தில் இந்த மதீனாவில் 10 வருஷத்தில் 66 யுத்தம் நடந்துச்சா அப்படின்னா இது எல்லாமே தற்காப்புக்காக நடத்தப்பட்ட யுத்தங்களை தவிர வேண்டுமென்று இன்னொருவர்களை போய் இன்னொரு நாட்டை அபகரிக்கும் விதமாகவோ இன்னொரு மக்களை கொல்லுவதற்காகவோ செய்யப்பட்ட யுத்தங்கள் அல்ல. மாறாக மதீனாவில் நடைபெற்ற 10 வருடங்கள் நடைபெற்ற 66 யுத்தங்களும் முஸ்லிம்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களை தற்காத்து கொள்வதற்காக செய்த யுத்தங்கள் தான் அந்த யுத்தங்கள். அதில் கட்டுப்பட்டது தான் இந்த பத்ரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி தவறான முறையில் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம், அவங்க போர் செஞ்சு தான் இந்த இஸ்லாத்தை பரப்புனாங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு விஷம கருத்துக்களை பரப்பக்கூடிய காலம். அதுவும் இந்த காலம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், 66 யுத்தங்கள் நடந்துச்சுன்னா 66 யுத்தமுமே இவங்களா போய் யாரையும் அடிக்கல. இவர்களை அடிக்க வந்தவர்களை தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தற்காப்புக்காக நடத்தப்பட்ட யுத்தங்கள் தான் இந்த 66 யுத்தங்களும். அதில் கட்டுப்பட்டது தான் இந்த முதல் யுத்தம், பத்ர் யுத்தம். இப்போ பார்க்கலாம் பத்ர் எப்படி ஆரம்பமாச்சு. சுருக்கமாக மிக விரிவான
சப்ஜெக்ட் இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். முன்பு சொன்னது மாதிரியே மக்காவில் இருந்துக்கிட்டே மதீனாவில் இருக்கவங்களுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மக்கத்து காஃபிர்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு கொடுத்தாதான் நம்மளை நோண்டாமல் இருப்பான், இவனை நம்ம எதுவுமே செய்யலான்னா நம்மளை நோண்டிகிட்டே இருப்பான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு திட்டம் போட்டாங்க. என்னன்னா, இந்த மக்கா வாசிகள் வியாபாரம் செய்வதற்காக ஷாம் நாட்டுக்கு போகக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஷாம் நாட்டுக்கு போகணும்னா மதீனாவை கடந்து தான் ஷாம் நாட்டுக்கு போகணும். இப்போ இவங்க மக்காவிலிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டத்தார்கள் மதீனாவுக்கு அருகிலே வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவார்கள், நெருக்கடி கொடுப்பார்கள். ஏன்னா வியாபாரத்தை நம்ம நெருக்கடி கொடுத்தோம்னா அதன் வழியாகத்தான் பொருளாதாரம் மக்களுக்கு, மக்காவாசிகளுக்கு போய் சேரும். அப்போ இந்த போகிற வர்ற வியாபாரிகளுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது அங்கே பொருளாதார சிரமம் ஏற்படும். மக்கால பொருளாதார சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா உணவு பஞ்சம் ஏற்படும். உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு பையன் சேட்டை பண்ண மாட்டான், எல்லாம் அமைதியாயிடுவான். அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஒரு சிந்தனையிலே, இந்த ஒரு தொலைநோக்கிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகள் வியாபாரத்திற்காக வருகின்ற பொழுது அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இவர்களுக்கு அடிக்கடி தொல்லை தருவதின் காரணமாக அவர்களின் கொட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள். இப்போ இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாட்டி ஒரு பெரிய வியாபார கூட்டம் மக்கால இருந்து ஷாம் நாட்டுக்கு போகிறாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில் போகிறார்கள். மிகப்பெரிய ஒரு வியாபார கூட்டம், பல லட்சக்கணக்கிலான பொருள்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஷாம் நாட்டுக்கு வியாபாரம் செய்கிறக்காக. இப்போ ரசூலுல்லாவுக்கு இந்த தகவல் கிடைச்சவனே அந்த வியாபாரத்து கூட்டத்தை நம்ம தடுத்து நிறுத்தினோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும், மக்காவாசிகளுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சஹாபாக்களை அழைத்து கொண்டு அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக போகிறார். இப்போ இவங்க போகிறாங்க, போய் ஒரு இடத்துல ரவுஹா அப்படிங்கிற இடத்துல அப்படி முகாமிட்டு தங்கியிருக்காங்க. முனாஃபிகீன்கள் என்று சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்தியை பரப்பிட்டாங்க, வியாபார கூட்டத்தை அடிப்பதற்காக, போர் செய்வதற்காக நாயகம் இங்கே முகாமிட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள், எனவே இந்த வியாபார கூட்டத்திற்கு ஆபத்து அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தியை அந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவன் அபூ சுஃபியானுக்கு யாரோ ஒருத்தன் தவறான முறையில் செய்தியை சொல்லிட்டாங்க. இப்போ தான் அபூ சுஃபியான் என்ன செஞ்சார், என்னது நம்ம கூட்டத்தை அழிப்பதற்காக முகமது உட்கார்ந்துருக்காரா அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தி வந்ததால் உடனே அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மக்காவிலிருந்து சுமார் 1000 கணக்கான நபர்கள், 1000 பேர், ஒரு 1000 பேர் என்று வருகிறது, 950 பேர் என்று வருகிறது, ஒரு 1000 பேர்கள் போருக்காக வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக வந்தார்கள், வர ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ இந்த செய்தி ரசூலுல்லாஹுக்கு கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்கிறாங்க. நாம் அவர்களை போர் செய்வதற்காக போகவில்லை, அவர்கள் வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் போனோம். ஆனால் அவர்கள் இப்பொழுது நம்மை எதிர்த்து போர் செய்வதற்காக வருகிறார்கள், நம்மை அழிப்பதற்காக வருகிறார்கள். இப்போ நம்ம அவங்கள்ட்ட போர் செய்யவில்லை என்று சொன்னால் நம்மளை அவர்கள் அழித்து விடுவார்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் எல்லாரையும் அவங்க நாசமாக்கிடுவாங்க. எனவே இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நாம் போர் செய்தேதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்ன பொழுது, இது ஹிஜ்ரி 2வது வருஷம் நடக்குது. ஹிஜ்ரி 2 ரமலானுடைய பிறை 17, அதாவது இது நடக்கிறது 15, ரமலானுடைய பிறை 15 அன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குது. பாருங்கள், முதல் வருஷம் அப்போ தான் எல்லாரும் நோன்பு வச்சுருக்காங்க. முதலில் அந்த வருடம்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது, ரமலானுடைய நோன்பு. அதுக்கு முன்னாடி ரமலானுடைய நோன்பு கடமை இல்லை. அப்போ முதல்ல ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது எல்லாரும் நோன்பு வச்சுருக்காங்க. சஹாபாக்கள் எல்லோரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். பிறை 15 இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே ஒரு செய்ய வேண்டிய சூழ்நிலை, ஒரு இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது
முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள்ட்ட கேட்குறாங்க, நான் போர் செஞ்சுதான் ஆகணும், நீங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது எல்லா முஹாஜிர்களும், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து வந்த எல்லா சஹாபாக்களும் நாயகமே நாங்கள் தயார் என்று சொல்கிறார். அன்சாரிகளை பார்த்து ரசூலை எந்த வார்த்தையுமே கேட்கல. எல்லாரும் யோசிச்சாங்க, அன்சாரிகளை பார்த்து எதுவுமே கேட்காம இருக்காங்களே ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னா, முஹாஜிர்கள் சொல்லுவதை பார்த்து அன்சாரிகள் தானா சொல்லணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னன்னா, அன்சாரிகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மதீனாவுக்குள்ளே தான் சண்டையிடுவோம், மதீனாவுக்கு வெளியில் போய் சண்டையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்தனால இந்த போர் நடக்கிறது பத்ரில், அது மதீனாவுக்கு வெளியே என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட டைரெக்டாக கேட்கல. ஆனால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அன்சாரி சஹாபாக்கள், ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், நாயகமே நாங்களும் போருக்கு வருகிறோம், நீங்கள் கட்டளையிடுங்கள், நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் கடலிலே கூட குதித்து விடுவோம் என்று சொன்னார். இன்னொரு சஹாபி எந்திரிச்சார், நாயகமே வாங்க நம்ம எல்லாரும் போவோம், உங்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முன்னால் பின்னால் 4 புறத்திலும் என்று நாங்கள் போர் செய்கிறோம் என்று எல்லாரும் ஒத்துக்கொண்டதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போகிறாங்க. இப்போ பத்ர் என்ற ஒரு இடத்துக்கு போகிறார்கள். பத்ர் என்பது மதீனாவிலிருந்து 128 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். மதீனாவிலிருந்து சரியாக 128 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிணற்று பகுதி, கிணறு இருக்கிறது. அந்த கிணறுக்குத்தான் பத்ர் என்று பெயர் சொல்லப்பட்டது. அதற்கு அருகிலே போர் நடந்தாலும் அது பத்ருடைய யுத்தம் என்று சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இப்போ என்ன சூழ்நிலைனா, போருக்குன்னு கிளம்பியாச்சு, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை இவங்கள்ட்ட. போருக்குன்னு போனால் வாள்கள் வேணும், கவசங்கள் வேண்டும், நிறைய ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாமே வேணும். ஆனால் இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. ஆனால் கிளம்பியாச்சு. வெறும் 2 குதிரை வச்சுருந்தாங்க, 70 ஒட்டகங்கள் வைத்திருந்தார்கள். வாள்கள் என்று எதுவுமே பெருசாக இல்லை, எல்லாம் உடைந்த வாள்கள், அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அணிவதற்கு ஆடைகள் கூட இல்லை. காலிலே அணிவதற்கு செருப்புகள் கூட இல்லை. பல நாள்கள் பட்டினியோடும் பசியோடும் கிடக்கிறார்கள் சஹாபாக்கள். இதில் நோன்பு வேற வச்சுருக்காங்க. சொன்னோடனே எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் 950 1000 பேர் இந்த காஃபிர்கள், நிறைய குதிரைகள், நிறைய ஒட்டகங்கள், நிறைய போருக்குண்டான எல்லா விஷயங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வல்லமை இந்த பத்ர் யுத்தத்திலே ஏற்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்திலே போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சஹாபாக்கள் ஒரு நடந்து வரக்கூடிய ஒரு நபர்களைப் போல ஒரு சாதாரண நபராக இருக்கிறார்கள். இவர்களுக்கு உணவு இல்லை, இவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஆடை இல்லை, இவர்களுக்கு ஆடையை வழங்குபவன் நீதான், இவர்களிடத்திலே எதுவுமே இல்லை, காலணி கூட இவர்களுக்கு இல்லை, அவ்வளவு பரம ஏழைகளாக இருக்கிறார்கள், உன்னை வணங்கக்கூடிய நல்லடியார்களாக இருக்கிறார்கள். ரப்பே, இவர்களை இந்த நேரத்தில் நீ கைவிட்டு விட்டால், இவர்களை நீ தோற்கடித்து விட்டால், உன்னுடைய பெயர் சொல்லுவதற்கு கூட இனி உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். ரப்பே, எப்படியாவது இவர்களை காப்பாற்று என்று, இந்த போரிலே வெற்றியை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதறி சஜிதாவிலே அழுது கொண்டு துஆ செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியிலே அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக, முகம்மதை எழுந்திரியுங்கள், அழாதீர்கள், உங்களுக்காக அல்லாஹ் உதவி செய்ய நாடிவிட்டான். மலக்குகள் வருகிறார்கள் யுத்தத்திற்காக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார் யுத்தத்திற்காக, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார் யுத்தத்திற்காக, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வரார் யுத்தத்திற்காக, எல்லா மலக்குகளும் வருகிறார்கள் யுத்தத்திற்காக. எனவே நீங்கள் கலங்காதீர்கள், எழுந்திருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்ததற்கு பின்னால் அந்த பத்ருடைய களத்தை சந்திக்கிறார்கள். பசியோடும் பட்டினியோடும், ஆடைகள் கூட சரியாக இல்லாமல், காலிலே காலணிகள் இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், மனதிலே ஈமானை மட்டும் சுமந்து கொண்டு, அல்லாஹ் ரசூலினுடைய நம்பிக்கையை மட்டும் சுமந்து கொண்டு அந்த போர்க்களத்திலே இறங்குகிறார்கள். 313 சஹாபாக்கள்
இறங்குகிறார்கள், இறங்கி யுத்தம் செய்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு சப்தம் கேட்கிறது, இவர் ஓங்குவதற்கு முன்னால் எதிரியின் தலை கீழே உருளுகிறது. சஹாபி ஓங்குகிறார் வாளை, ஆனால் ஒரு சப்தம் தான் கேட்குகிறது. யார் வெட்டுகிறார் என்று தெரியவில்லை, யார் தாக்குகிறார் என்று தெரியவில்லை. மிகப்பெரிய ஒரு தாக்குதல். எல்லா சஹாபாக்களும் வியந்து போகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே களத்திலே இருக்கிறார், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் களத்தில் இருக்கிறார், எல்லா மலக்குமார்களும் களத்தில் இருக்கிறார்கள். சில பேர் தலப்பா கட்டி கொண்டிருந்தாங்க. யாருன்னு கேட்கும்போது அவங்க மலக்குமார்கள் என்று ஹதீஸிலே வருது. மலக்குமார்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டு அல்லாஹ் அவர்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை இந்த பத்ர் யுத்தம் அவர்களுக்கு தந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். இந்த 313 சஹாபாக்களில் 14 பேர் ஷஹீதானாங்க. பத்ர் யுத்தத்தில் 14 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. அதில் ஒரு சஹாபி ஆரம்பத்தில் அவர் தான் போனார் தாக்குவதற்காக. போய் அவர் எதிரியை வீழ்த்தினதுக்கப்புறம் கடுமையான காயம். கடைசியில் அந்த சஹாபியை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் வைக்கிறாங்க. அந்த நபர் அப்படியே, அந்த சஹாபி நாயகத்தினுடைய மடியில் அப்படியே படுத்திருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த வழியுமே தெரியல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் படுத்திருக்கனால அவருக்கு எந்த வழியுமே தெரியல. அப்படியே படுத்திருக்காரு. உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை, கண்கள் அப்படியே மேலே போகிறது, உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நாயகத்தினுடைய மடியில் படுப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் அப்படியே தலையை திருப்பி தன்னுடைய கண்களால் நாயகத்தின் கால்களை போடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூசிகளையெல்லாம் அப்படியே துடைத்து சரி செய்கிறார்கள். அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே அந்த சஹாபி வஃபாத்தாகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த மாதிரி 14 சஹாபாக்கள் இந்த பத்ருடைய யுத்தத்தில் ஷஹீதாக ஆனார்கள் என்று வருகிறது. எதிரிகள் 70 பேர் ஷஹீதா, 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதில் அபூஜஹல் முதல் கொண்டு கொலை செய்யப்பட்டான். எதிரிகளினுடைய தலைவராக அபூஜஹல் தான் வந்தான். இந்த அபூஜஹல் கொலை செய்யப்பட்டான். மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டான். சிறுவர்களால் கொலை செய்யப்பட்டான் என்றெல்லாம் வரலாறு வருகிறது. அப்போ இந்த பத்ருடைய யுத்தம் நம்முடைய மார்க்கத்திலே மிகவும் முக்கியமான ஒரு யுத்தமாக இருப்பதால் 313 சஹாபாக்கள் இதற்காக ஒரு எந்த விதமான ஒரு ஏற்பாடும் இல்லாமல் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் இருந்த அந்த நம்பிக்கையில் மட்டும், அந்த ஈமானில் மட்டும் இருந்து கொண்டு போய் எப்படியும் அல்லாஹ் நம்மை ஜெயிக்க வைப்பான், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்ற அந்த நோக்கிலே அவர்கள் போய் செய்த அந்த முதல் யுத்தம். இன்று நாம் 600 கோடி பேர் இன்று இஸ்லாமியர்களாக உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், இந்த 600 கோடி பேருக்கும் 313 பேர் செய்த அந்த தியாகத்தின் வெளிப்பாடு தான் இன்று ஒவ்வொரு நபரும் நாம் முஸ்லீமாக இருப்பதற்கு காரணம். அன்று அவர்கள் செய்த அந்த தியாகம், அந்த 313 பேர் செய்த தியாகம்தான் இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இஸ்லாத்திற்கும் காரணமாக இருக்கிறது என்பதனால்தான் இந்த ரமலானுடைய பிறை 17 என்பதை பத்ரு ஷுஹதாக்களினுடைய நினைவு தினமாக எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இவர்களை குறித்த ஹதீஸிலே நிறைய சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு. முன்பின் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அவர்கள் சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த 313 சஹாபாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். மற்ற எல்லா சஹாபாக்களையும் விட இவர்கள் இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டதால் இவர்கள் தவறே செய்தாலும் அல்லாஹ் இவர்களின் தவறை மன்னித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதால் இவர்கள் மிகவும் சிறப்பு மிக்கவராக இருக்கிறார்கள். எனவே தான் நம்முடைய பெரியார்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு இன்னல் துன்பங்கள், ஏதாவது சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த 313 சஹாபாக்களினுடைய பெயரை கூறி இவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு அந்த இன்னல்களை, கஷ்டங்களை போக்குகிறான் என்று நம்முடைய பெரியார்கள், முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த 313 சஹாபாக்கள் அவர்கள் எந்த தியாகத்தோடு இந்த மார்க்கத்திலே பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டார்களோ அந்த தியாகத்தை அல்லாஹ் கபூலாக்கி நமக்கும் அது போன்ற தியாகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.